மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் முன்மொழியப்படும் தீர்மானங்கள். தீர்மானம் எண் 1, அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்ய வேண்டும். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும். தீர்மானம் எண் 2. தீர்மானம் எண் 3, மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு வேண்டும். கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும். 4, மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும். தீர்மானம் எண் 5, தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுபான கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அரசு அறிவித்திட வேண்டும். தீர்மானம் எண் 6, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும். 7, மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பரப்பு இயக்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும். 8, குடிநோயாளிகளுக்கும் போதை அடிமை நோயாளிகளுக்கும் நச்சு நீக்க சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் அவற்றுக்கான மையங்களை உருவாக்க வேண்டும். டி அடிக்ஷன் சென்டர். தீர்மானம் எண் 9, மது மற்றும் போதை அடிமை நோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களை அனைத்து வட்டாரங்களிலும் அமைத்திட வேண்டும். 10, டாஸ்மாக் என்னும் அரசு நிறுவனத்தின் மது வணிக தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும். தீர்மானம் எண் 11, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். கடைசி தீர்மானம், மதுவிலக்கு பரப்பு இயக்கத்தில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும். மது மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாடு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைந்துள்ளது. அதனை கட்டுப்படுத்துவதும் தமிழ்நாட்டு மக்களை போதைப் பொருட்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரின் முதன்மையான கடமையாகும். எனவே தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான பரப்பு இயக்கத்தில் அனைத்து அரசு சாரா அமைப்புகளும், NGOs, அரசு சாரா அமைப்புகளும், அரசியல் கட்சிகளும், சமூக பண்பாட்டு இயக்கங்களும், ஊடகங்களும், இன்ன பிற அமைப்புகளும் தேசத்தின் மனித வளத்தை பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என இம்மாநாடு அறைகூவல் விடுக்கிறது. காந்தி பிறந்த நாள், சுதந்திர நாள், குடியரசு நாள் போன்றவற்றில் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு நீங்கள் எடுத்துச் சென்று ஐயா வைகுண்டரின் பிறந்த நாளிலும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். அதையும் 13வது தீர்மானமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே முன்மொழிகிறது. அந்த தீர்மானத்தையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி முடிக்கிறேன்.